வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை ரிலீஸ் பண்ணுது. நம்ம பாண்டேக்கு மூத்த சர்வே எல்லாம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தேசிய பிச்சைக்காரங்க பாண்டே லோக்கல், அது தேசிய பிச்சைக்காரன் ஆகிட்டான். இந்தியா டுடேன்றது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மேகசினாக இருந்தது. அதை இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து கொண்டு போய் கொலக்குத்தா பண்ணது மாலன் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய பத்திரிகையாளர், ஆக பெரும் அறிவாளி. அவர் எப்போ எடிட்டர் ஆனாரோ அப்போயே அது கழுதை தெரிஞ்ச கட்டரம்பாயி அது வீக்லி ஆகி கடைசியில் இந்த மாதிரி போலி சர்வேக்களை இதுக்கு மட்டும் எடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் டைமில் தான் இந்த சர்வே, சாதா டைமில் எந்த கல்லூரி முதல்ல இருக்குது, எந்த யூனிவர்சிட்டி டாப் 10ல் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு போட்டு அவங்ககிட்ட விளம்பரம் வாங்கிக்கிறேன். 10 லட்சம் வாங்கிட்டு இப்படி தான் பொழப்ப ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் எந்த துணிக்கடை பெருசாக இருக்குது, எந்த இண்டஸ்ட்ரி பெருசாக இருக்குது, எந்த செல்ஃபோன் கம்பெனி பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிறது தான் அவங்களோட வேலை. அதனால் அவங்க இப்போ காசு கொடுத்துருப்பாங்க. அவங்க சர்வேக்காகவே இப்போ முதல்ல இந்தியா டுடேனா ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக இருந்தது. இவ்வளோ பெருசு இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பிரிண்டிங் குவாலிட்டியும் சரி, ஆர்டிகல்ஸும் சரி, பிச்சு உதவுவாங்க. இப்போ அப்படியே தரம் தாழ்ந்து என்ன போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்காரண்ட காசை வாங்கிட்டு சர்வே பண்ணுறது பேரில். ஏன்னா இப்போ அதிமுகவை விட 1% கூட பிஜேபி வாங்கிடும் எலெக்ஷன் நடந்தா. அதனால அதிமுக காசு யார் கொடுக்குறா அவங்களுக்கு தானே பண்ணும். அதாவது அதிமுக பிஜேபி இணைஞ்சா கூட விஜயும் சேர்ந்தால் இவங்களை தோக்கடிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கான விஷயங்களை அவங்க பேசி விஜய் அதுதான் இதுதான் அவங்களோட ஆசை. பிஜேபியோட ஆசை என்னன்னா அதிமுக ஆட்டையை போட்டுட்டு விஜயும் உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைகள் வாக்கு வந்துடும். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்குது. அதிமுக வாக்கே வாங்கிடலாம், எல்லார் வாக்கையும் வாங்கிடலாம். நம்ம அனாதை, நமக்கு 3% விழுகும், அதையும் சேர்த்து நம்ம எதாவது பண்ணிடலான்றது தான் அவங்களோட பிளான். அதுக்காக எல்லாத்தையும் இறக்கி விடுவாங்க. இந்தியா டுடே மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் வீட்டில் படுத்துருக்க இலவியை கூட இறக்கி விடுவாங்க. போய் ஒரு வாழை வைத்து சண்டை போடு. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்ட்டு தான். இப்போ அதே டோனில் அடுத்து இங்கே ஆரம்பிப்பார் இப்படி பாண்டே. ஆமாம், பாண்டே இன்று தேர்தல் வைத்தால் இன்று தேர்தல் வேண்டாம், இன்றைக்கி ஏங்க வேண்டாம். தேர்தல் 2026 வைக்க போகிறாங்க. இன்றைக்கி என்ன வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன? இன்றைக்கி தேர்தல் வைக்க போகிறேன்னா என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ சர்வே பண்ணுற? நீ துப்பாக்கூருங்க அவங்க பூராமல் துப்பாக்கூர் பயில எதாவது பண்ண. அது டாப்லேருந்து இப்போ எல்லாம் மீடியா எல்லாமே அடகுக்கு போயிடுச்சு. எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பாதி அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, பாதியை காசை கொடுத்து எலும்பு துண்டு போட்டு வச்சுருக்காங்க. அது பூரா குறைச்சிட்டே இருக்குது. லைவ் பண்ணும், இது பண்ணும், இதே தான் பண்ணுறது. பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய பேருக்கு மத்திய அரசு செலவு அதெல்லாம் ஆகும்னு சொல்லி குறைச்சிருக்காங்க. ராகுல் காந்தி ஃபேமிலிக்கு கொடுத்ததை எஸ்பிஜி ப்ரொடெக்ஷனை குறைச்சிட்டாங்க. ராகுல் காந்தி குறைப்பாங்க. அவர்னா என்ன பிஜேபி வாக்காளரா இல்லை கூட்டணிக்கு போகிறோம். ஆனால் கங்கனா ராணாவத்துக்கு அதை கங்கனா ராணாவத் பெரிய தலைவர் இல்லைங்க. கங்கனா ராணாவத்ன்றது மிகப்பெரிய தலைவியில் தேசிய அளவில். அதனால் அது கொடுத்தா நாங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? காஷ்மீர் ஃபைல்ஸ் டைரக்டருக்கு. ஆமாம், அவனும் பெரிய காஷ்மீர் ஃபைல் டைரக்டர்லாம் ஒரு சர்வதேச அளவில் ஹாலிவுட்லேயே தீப்பிடிச்சு போயிடுச்சு. அந்த ரேஞ்சில் இருக்குது. இருந்தாலும் இவங்கெல்லாம் பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக படம் எடுத்தாங்கன்னா எங்கேயா போனால் பிடிக்க தான் செய்வாங்க. கங்கனா ராணாவத்தெல்லாம் ஒரு தேசிய தலைவியாகவே அங்கீகரிச்சிட்டாங்க. எம்பி ஆயிடுச்சுல்ல. அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஆளை காண ஹிமாச்சலில் இருந்து ஆகி எங்கே இருக்குன்னு தெரியல. ஆள் கொஞ்ச நாள் சத்தத்தையே காணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதிமுக ஒரு வேலை அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களே, எடப்பாடிஜிக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு ஏதாவது அடுத்து கிளம்பு. இல்லை, ஆட்சியில் ஜெயலலிதாவே வேணான்னு சொல்லிச்சு. அப்பயே என்எஸ்சி இருக்கு, எஸ்எஸ்சி கொடுத்துருந்தாங்க. ஜெயலலிதா பார்த்து ஓன் பாதுகாப்பு எனக்கு எதுக்குன்னா அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து நம்ம போலீஸுக்கு அதே யூனிஃபார்ம் கொடுத்து நிறுத்திச்சுல. அவங்க ஒரு 91-96 காலகட்டத்தில் இல்லை அப்போ இருந்தாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் 96க்கு அப்புறம் டிஎம்கே ஆச்சு. டிஎம்கே ஆச்சுக்கு அப்புறம் 2001க்கு அப்புறம் இப்படி பண்ணோடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா பயிற்சி கொடுத்துருச்சு. அவங்க பிளாக் கேட்ஸை வாபஸ் இல்லை 91-96 தான் கடைசி காலகட்டத்தில் பண்ணாங்க. அவங்க போலீஸையும் மீறி அவங்க வர்றாங்கன்னா போய் எல்லாத்தையும் டேக் ஓவர். ஆமாம், பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நம்ம போலீஸாக இருக்குது அவங்க வாபஸ் வாங்கினாங்க. கொஞ்சம் பேர் குறைச்சாங்க. இவ்வளோ சுப்பிரமணிய சாமிங்கிறத ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம வாங்க சொன்னாங்க. அவருக்கு வரும்போது வெறும் ஆளாக விடுங்கலாம் கேட்டாங்க. வெறும் ஆளாக விடுங்கன்றப்ப தான் அவங்க சென்ட்ரல் பாதுகாப்பு போட்டாங்க. அது இது சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு. அவர் கூட 2 பேரோட வராங்க. இவங்கள நம்ம ஆட்கள் போய் முற்றுகை இல்லைன்னா அவங்க அடிக்க முடியலன்றதுக்காக தான் அப்புறம் கடைசியாக பாவாடை ஏற்றிக்கா அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு இதை காட்டினாங்க. அதோட ஓடி போனால்தான் தான் சுப்பிரமணிய சாமி அப்புறம் வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணியெல்லாம் வச்சாரு. சந்திரலேகா ஐஏஎஸை கூட்டு வச்சா அப்புறம் பொதுக்கூட்டத்தெல்லாம் தைரியமாக துணி சேர்ந்து அந்த மாதிரி அதோட கட்டி விட்டாங்க.
பார்ப்போம் சார். ஏன்னா இது தமிழ்நாடு அரசு இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சீண்டி பார்க்குற வேலையா அப்படிங்கிற சீண்டி பார்க்குற வேலை இல்லை, சும்மா ஒரு இதுதான். நம்ம சப்போர்ட்டரை நம்ம தானே காப்பாற்றணும், ஏதாவது பில்டப் கொடுத்து ஏற்றி விடுறது தான். ஏன்னா மோடி விளைவு பார்க்கணும்னா பெகாசஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபோனில் வச்சே பார்த்துட்டு போயிடலாம். அதை தாண்டி கூட இருக்க ஆட்கள் பிரசாந்த் கிஷோர் அதை அர்ஜுனா இதெல்லாம் சுற்றி வாட்ச் பண்ணுறது. இப்போ தம்பி என்ன சொல்கிறாப்புல, நம்ம இவர் பாண்டிச்சேரி யார் புஷி ஆனந்த் சார் போது ஏதாவது உலரும்போது பிடிக்கணும்ல, வச்சு பிடிக்க முடியாதுல்ல, அதுக்காக வச்சிருப்பேன். அதுக்கு ஜான ஆரோக்கியசாமி ஆடியோ மாற்றி இப்போ ரெக்கார்ட் பண்ணி வரும் பாருங்க, எல்லா ஆடியோ வந்துடும். ஜான ஆரோக்கியசாமி எல்லாம் வச்சிருப்பாப்புல, ஒன்றொன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆட்கள் அதிகமாகிட்டே போகும்போது யாரை காலி பண்ணணுன்றதுல இறங்குவாங்க. அந்த இதில் வந்து ஜான ஆரோக்கியசாமியா இல்லை பிரசாந்த் கிஷோருடைய கடைசி தொழில் இதாக தான் இருக்குது விஜய். பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை ஒழிச்சு கட்டுவதும், விஜய் கூட இருக்கவே பிரசாந்த் கிஷோரை ஒழிச்சு கட்டுவதும் பெரிய போராட்டமாக முடியும், பாகுபலி படம் மாதிரி. ஏன்னா இப்போயே புஷி ஆனந்த் டீமில் இருக்கிறவங்கலாம் யூடியூப் பேட்டிகள்லேயே பிரசாந்த் கிஷோர் என்னங்க பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு எங்கள் தலைவர் தாங்க, வியூகமே எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஒரு மாதிரி டம்மி பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்கு யாருன்னே தெரியாதுல்ல, நல்லா பேச தான் செய்வாங்க. ஏன்னா கேபி முனுசாமி ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புறாரு. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வெளியில் வராரு, அவர் இனிமேல் தான் வெளியிலே போகிறாரு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா கூட்டணிக்கு பாஜக திட்டம் எடுக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேபி முனுசாமிக்கெலாம் கரெக்டாக தெரிஞ்சிடும். தூரத்தில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிக்காரு. இது அதாவது இது ஃபுல்லாக வந்து என்னென்னா 2 விதமாக போட்டுருப்பாங்க பாதுகாப்பு. ஒன்று வந்து விஜயை உளவு பார்ப்பதுக்கு, விஜயோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே விஜய் களம் இறக்கி விட்டது வந்து அவர்கள் தான். அதுக்கு இப்போ கரெக்டாக தெரியுதா, பிரசாந்த் கிஷோர் வந்தான்னாலே அது வந்து அவங்க ஆள் தான் அர்த்தம். புரியுதா? ஒன்று எதிர் முகாமுக்கு போய் அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ஒன்று, இன்னொன்று அதுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ஆட்களை ரெடி பண்ணி காலி பண்ணுறது. பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எம்ஜிஆர் பட காலத்தில் என்னென்னா சரோஜா தேவி, நாகேஷ் என்ன அப்புறம் வந்து வெண்ணிலாடி இந்த மாதிரி ஒரு டீமே இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ அதில் எம்ஜிஆர் இருப்பார்னு அர்த்தம். எம்ஜிஆர் படத்தில் தான் அந்த டீம் இருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இது இவங்கெல்லாம் பாட்டு இவர் எழுதுறாரு அவர் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது எம்ஜிஆர் படம் தான்ருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வடிவேலுக்கு கூட அந்த காமெடி 4 பேர் இருக்காங்கன்னா இவங்க 4 பேர் படத்தில் வரன்னா அடுத்து வடிவேல் வர விவேக் இருக்க மாதிரி கைப்புள்ள 4 பேர் சேர்ந்து வெறும் வண்டியை தள்ளிட்டு வருவாங்களா, கைப்புள்ளையை வச்சு தான் தள்ளிட்டு வருவாங்க. இப்போ வெறும் வண்டியை தள்ளிட்டு வந்தால் கூட கைப்புள்ளையை ஏற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, அதே மாதிரி தான் இந்த பிரசாந்த் கிஷோர், தம்பி யாதவ் அர்ஜுனா இவர்களெல்லாம் வரும்போதே கைப்புள்ளை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் பூராமே அங்கே உள்ள ஆட்கள், புரியுதா உங்களுக்கு, எல்லாமே டெல்லியால் அனுப்பப்பட்ட நபர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லி பாதுகாப்பும் போட்டிருப்பாங்க. நம்ம பக்கம் வந்துடுவார் தம்பி, வர்றாரா இல்லையா நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க இப்போ சுற்றுப்பயணம் போக போகிறாரு, பிரச்சாரங்கள் மாநாடுன்னு எல்லாம் வேறு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி போகும்போது மத்திய அரசினுடைய 2 பேர் பாதுகாப்பு இருக்கும்போது மோடி எதிர்த்து அவருக்கு பெருசாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவர்னா லூஸாக பிடிச்சிருக்கு மோடி எடுத்து பேசுறதுக்கு. யார் சொன்னால் மோடி எடுத்து பேசுவாருங்க? அவங்க வந்து கொள்கை எதிரின்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரி அப்படின்னா ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால் இல்லை அது நம்ம இன்னும் சொல்லலைன்னாரு. சரி, மோடி கொள்கை என்னன்னா அதுவும் அவருக்கு தெரியாது. கொள்கை எதிரின்னு எவனா எழுதி கொடுத்துருக்கேன், அவ்வளோதானே. என்ன கொள்கைன்னு தெரியும். மோடிக்கு என்ன கொள்கை இருக்குது, இவருக்கு என்ன தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்குன்னா ஒன்றுமே. அதாவது சிலை வச்சுருக்கோம்ல, அந்த சிலைன்னா என்ன கொள்கை, அவன் அந்தந்த சிலையை எடுத்துக்கிறது கொள்கை, அந்தந்த சிலைக்கு பின்னாடி என்ன கொள்கை இருக்குது அதை எடுத்துக்கிறது தான். சீமான் பெரியார் இது வந்து இப்போ வேலு நாச்சியார் இருக்கா, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடிச்சது. இவர் எந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராட போகிறாரு? அவர் என்ன கொள்கை இது? வேலு நாச்சியாருக்கு என்ன கொள்கை இருக்குது? வேலு நாச்சியார் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரத்துக்காக அந்த அம்மா போராடல. புரியுதா உங்களுக்கு? சுதந்திர இந்தியா கொடுங்கன்னு அது போராடிச்சா, அது வந்து வெள்ளைக்காரன் வரி கொடுக்க முடியாது, வராதிங்கன்னு சொல்லி போராடினாப்புல வீரதீரமா. ஸோ அந்த கொள்கையை வச்சு இவர் என்ன பண்ணி இவர் வரி கொடுக்க போறேன், நிர்மலா சீதாராமனுக்கு வரி கொடுக்க மாட்டேன்னு போராட போறாரு. என்ன இல்லை, இறக்குற காரு ஏன் டாக்ஸ் செகண்ட் ஹேண்ட்ல கார் விற்கும் போது எதுக்கு டாக்ஸ் போடுறேன்னு அதனால இவரால் செய்ய முடியும். வேலுநாச்சியார் ஒரு பெண்மணி வீர வாழை எடுத்துக்கொண்டு வெள்ளைக்காரில் ஓட தொடர்ந்துச்சு. நீ காருக்கு போட்ட டேக்ஸை குறைக்க சொல்லி நீ போராடி வாங்கிட்டு பார்ப்போம். புரியுதா? அதெல்லாம் சும்மா கொள்கை என்ன கொள்கை, கத்திரிக்காய் கொள்கை.
ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இல்லை இப்போ விஜய் வந்து நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர் அர்ஜுனமூர்த்தி கேட்குறாரு, விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் என்ன தப்பு, ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரும் அவங்க நீங்கள் தான் பிளான் பண்ணி தானே இறக்கிருக்கீங்க. யாரும் நினைக்கலையே, நினச்சா அவங்க விட்டுருவாங்களா? நீங்கள் தானே இறக்கி விட்ருக்கீங்க விஜய் இறக்கி விட்ருக்கீங்க. ஒரு பக்கம் கடிநாயை ஒன்று இறக்கி விட்ருக்கீங்க, ரஜினிகாந்த் ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் நீங்கள் இறக்கி விட்டது தானே. இப்போ இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த ப்ரொடெக்ஷன்னா அவருக்கான அந்த சோகால்டு அச்சுறுத்தல் இங்கே மட்டும்தான் இருக்கா? இப்போ ஷூட்டிங்கு திடீர்னு பக்கத்து ஸ்டேட்டு போகிறாரு, அங்கே ரஜினி ஃபேன்ஸ் இருக்கலாம். ரஜினி ஃபேன்ஸ் அங்கே உள்ள ரஜினி ஃபேன்ஸ் ஜப்பான் வரைக்கும் இருக்குல்ல ரஜினிக்கு இருக்கு. அப்போ அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அனுப்புவோம். சைனாவில் கூட தான் ரஜினிக்கு ரசிகர் அப்படி சொல்லி தான் அந்த படத்தை ஓட்டி கடைசியில் அவர் அந்த மாதிரி சொல்ல போய் சங்கர் லைக்காவை காலி பண்ணி விட்டு போயிட்டாப்புல. சைனாவில் நம்ம வித்தரலாம் பெரிய அமௌண்ட்டுக்கு சொல்லி லைக்கா இன்னைக்கு சுபாஸ்கரன் எங்கே இருக்காப்புலன்னே தெரியல. யூடியூப் சேனல் மட்டும் இருக்குது இப்போதைக்கு. அந்த யூடியூப் சேனல் ஓடிட்டு இருக்கு. அது எப்போன்னு காசு தரானா என்னன்னு தெரியல. பட் சுபாஸ்கரனே ஆள் காணும் இருக்காப்புலையா என்ன, எந்த ஊரில் இருக்காப்புலன்னே தெரியல. அப்போ தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ, இது ஒரு ஐவாஸ்க்கு போடுற பாதுகாப்பு தானே. இப்போ எங்கே போய் மக்களை சந்திக்க போகிறாரு? தமிழ்நாட்டிலே மக்களை சந்திக்க மாட்டாப்புல. ஆந்திராவில் போய் மக்களாக கலந்து போயிடுவாரா, கேரளாவில் போய் கலந்துருவாரா? அதெல்லாம் கிடையாது. இங்கே கொஞ்சம் ஆபத்து இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணி, இங்கே தானே கட்சி இருக்குது, அதனால ஆபத்து இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆபத்து உயிருக்கு ஆபத்து மட்டும் பார்க்கக்கூடாது. சாணி எடுத்து எரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை அதெல்லாம் அவங்க யாரில் தடுக்குப்பாங்க? தலை டக்குன்னு ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அமைச்சர் பொன்முடி மேலே ஒரு வேகத்தில் மோடி மேலே செல்ஃபோனை தூக்கி வீசலையா? தள்ளி ரைடுக்கு போனப்ப பிரைம் மினிஸ்டருங்க இஜட் கேட்டகரியில் ரோட் ஷோ போனப்போ எதை கொண்டு எரிஞ்சாங்க? அப்போ எவனை பிடிக்க முடிஞ்சுச்சு? எஸ்பிஜி எல்லாம் இருக்கக்கூடிய எஸ்பிஜி என்எஸ்ஜி இருந்தால் கூட அந்த சூழ்நிலையிலையும் வண்டியிலே அடித்தாங்களா இல்லையா? ஒரு பதட்டம் முன்னாடி பட்டு விழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது விஜய்க்கு போடாமல் இருக்க முடியாது. இருந்துட்டு போது ஒன்றா என்ன பிரச்சனை பார்ப்போம் சார். அடுத்தடுத்த கட்டங்களில் ஆடியோ வீடியோக்கள் எப்படி போகுது, கட்சி வளர்றதுனுடைய அறிகுறின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ பேர் பணம் கொடுத்து கூட பொறுப்புக்கு சேர்றாங்கன்னா, அப்போ போட்டி போடுறாங்கன்னா கட்சியில் பலம் இருக்குன்னு தானே அர்த்தம்னெல்லாம் பல பொழிப்புரைகள் சொல்கிறாங்க. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.